ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் சந்தியா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பூ மிதிக்க கோவிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பூ மிதிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வரும்போதே செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். காப்பு கட்டுறதுக்கு வரும்போது சரியான கூட்டம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு என் நாத்தனார் வர லேட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். நான் 9:30 மணிக்கெல்லாம் போனேன். அவங்க வர லேட் ஆயிடுச்சு. பட் நான் போன உடனே நான் லைன்ல நின்றுட்டேன் காப்பு கட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் லைன்ல நின்று காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்தாங்க. அவங்க வர்றதுக்கு மறுபடியும் இன்னொரு டைம் நான் லைன்ல போய் நின்னேன். அதுக்கப்புறம் லைன்ல நின்று அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க காப்பு கட்டிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம காப்பு கட்டிட்டு வீட்டுல இருக்கிறவங்களாம் வர சொல்றதுக்காக ஃபோன் பண்ணோம். ஏன்னா நானும் அவங்கள மட்டும் தான் வந்தோம், வீட்டுல யாரும் வரல. அவங்களாம் சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க காப்பு கட்டிட்டு பசிக்குதா அப்படியே சுத்திட்டே வந்தோம். இந்த முளைப்பாரி எடுக்கிறது, இந்த சாமிக்கு வேல் குத்துறது, குழந்தையெல்லாம் பாருங்களேன் தீச்சட்டி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. சாமி எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது இதுல பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே அவ்வளோ பக்தியா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நானும் எங்க நாத்தனாரும் போயிட்டு வாட்டர் மிலன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பூ முடிக்க தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோவில் கிட்ட, இந்த கோவில்ல இருந்து நம்ம என்ட்ரன்ஸ், ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்ல ஒரு கோவில் இருக்கும், ஊர் எல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் கிட்ட போயிட்டு அங்க இருந்து தான் பூ முடிச்சுட்டு நாங்க கோயிலுக்கு வரணும். அங்க இருந்து லைன்ல செம்ம பெரிய கியூவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கியூல தான் நம்ம நின்று லைன் பை லைனா வரணும். அதுக்கப்புறம் சரி இப்போ ஓகே நம்ம பூ முடிக்கலான்னு வந்தோம். இங்க பாத்தீங்களா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே பூ முடிச்சிட்டாங்க, முக்காவாசி பேரு. நாங்க இப்பதான் குளிக்கவே போறோம். வீட்டுல இருந்து குளிச்சுட்டு வந்தோம். இருந்தாலுமே துணியெல்லாம் நனைக்கணும்னு சொல்லுவாங்க இதுக்காக. சரி ஓகே, பூ முடிக்கிறதுக்கு முன்னாடி துணியெல்லாம் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் பூ முடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். எல்லாருமே பூ முடிச்சுட்டு பூஜை போடவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க போனோம். அதுக்கப்புறம் எங்க மாமியார், வீட்டுக்காரு, அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. என் புருஷன் மாலை வாங்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க மாமியார் நாங்க தண்ணி துணியெல்லாம் நனைச்சிட்டு தலையெல்லாம் குளிச்சுட்டு வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் சந்தனம் எல்லாம் பூசி விட்டாங்க எங்களுக்கு. இவங்கதான் எங்க மாமியாரு. எனக்கும் என் நாத்தனாருக்கும் எல்லாமே இவங்கதான் பண்ணாங்க. ஃபுல்லாவே சந்தனம் எல்லாம் பூசி பொட்டெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ப்ரொசீஜர்ன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஏன்னா அந்த சந்தனம் எதுக்காக பூசுறாங்கன்னா, நம்ம நெருப்புல இறங்க போறோம் இல்லையா பூக்குழியில, அப்போ நமக்கு சுடாம இருக்கணும், அந்த அனல் நமக்கு தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பூசுவாங்க. எங்க மாமியார் சொல்லிட்டே செஞ்சாங்க, ஈரம் இருந்தா ட்ரெஸ் எல்லாம் பிழிஞ்சு எடுத்துருங்க, ஏன்னா தண்ணி ஊத்திட்டே இருந்துச்சுன்னா அந்த சந்தனம் எல்லாம் கரைஞ்சு போயிருச்சுன்னா அனல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் தான் எல்லாருக்குமே சந்தனம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலெல்லாம் ஃபுல்லா பூசி விட்டுட்டு இருந்தாங்க சந்தனத்தை. அதுக்கப்புறம் சந்தனம் ஃபுல்லா கையில காலெல்லாம் வச்சுட்டு குங்குமம் வச்சாங்க ஃபுல்லா கையில. அதுக்கப்புறம் கன்னத்துல இதெல்லாமே குங்குமம் வச்சு விட்டாங்க. குங்குமம் வச்சுட்டு எங்க மாமியார் பூ கொடுத்தாங்க. எங்க நாத்தனார் நீ வெயின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட சொன்னாங்க. இல்ல நீங்களே வைங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க நாத்தனார் கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க பூ நிறைய ஃபுல்லா எவ்வளவு பூ தெரியுமா எனக்கு வச்சு விட்டுட்டாங்க. என்னால எடுத்து ஓடுறது, எப்படி நம்ம பூ மிதிக்க போறோம், இவ்வளவு பூ வெயிட்டா, செம்ம வெயிட்டா வேற இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். இல்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வச்சு விட்டுட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பூ வச்சுக்கிட்டு மாலையில குங்குமம் எல்லாம் வச்சு விட்டாங்க. இந்த மஞ்சள் வச்சு குங்குமம் எல்லாம் வச்சு ஒரு பாப்பா, குட்டி பாப்பா பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு. அதுக்கப்புறம் பூலாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாவே எல்லாரையுமே நிக்க வச்சு பூஜை போடுவாங்க. அதுக்கு முன்னாடி என் புருஷன் என்ன பண்ணாரு, இல்ல நான் மாலை போட்டுறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என் நாத்தனாருக்கும் என் புருஷன் தான் மாலை போட்டு விட்டாரு. இந்த மாலை வாங்கிட்டு வரதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவரு அவ்வளோ லேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மாலை வாங்கிட்டு வந்தாரு. என் தம்பிங்களும் வந்திருந்தாங்க. அந்த மாலை போடுறதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம், நாங்க எடுக்க முடியல. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பூஜை போடுறதுக்காக பொருள் எல்லாம் எடுத்து கீழே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க நிறைய பேர் போனோம். நிறைய என் நாத்தனாருடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்க அவங்க ஊர்ல இருந்து. அவங்க எல்லாருமே ஒன்னாவே இருந்து சரி ஒரே படையலா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே படையலா போட்டோம். ஏன்னா நாங்க அதுக்கு முன்னாடி தனித்தனியா பண்ணுவோம். இப்போ ஒரே படையலா போட்டோம். போட்ட உடனே ஒருத்தவங்க மேல சாமி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க குறி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு,
சாமி வந்ததுனால அவங்க நிறைய குறி சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணாமலை வந்துருச்சு. அப்போதான் ரொம்ப பயங்கரமா உக்ரமா வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துருச்சு அந்த அண்ணா மேல. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் விபூதி குங்குமம் எல்லாம் கொடுத்து கண்டிப்பா நல்லபடியா இறங்கி வருவீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பூக்குழிக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பூக்குழி பாத்தீங்களா, இந்த இந்த வருஷம் செம்ம நெருப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஹெவியா போட்டாங்க நெருப்பு. இந்த சைடு அந்த சைடு குளிச்சு வச்சிருக்காங்க, பார்த்தாலே தெரியும் பாருங்க. அப்படியே கன இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஜென்ஸை தான் ஓட விட்டுட்டு இருந்தாங்க, ஏன்னா நெருப்பு மிதிக்க லேடிஸ்ங்களால போதிக்க முடியாது. ஸ்டார்டிங் ஜென்ஸை விட்டுறலாம், ஏன்னா ரொம்ப நெருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க போகும்போது எங்களையே குழிக்கிட்டே உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 2-3 ஸ்டெப் தள்ளி கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா, ஏன்னா களைச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க இவங்கெல்லாம் பாருங்களேன், எவ்வளவு அழகா வராங்க. உடம்பு ஃபுல்லா வேல் குத்தி இருக்காங்க, ஆனா அவ்வளவு பக்தியா வராங்க. சாமி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது இது ஒரு உதாரணம்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு கிட்ட நெருப்பு கிட்ட போகும்போதெல்லாம் சாமி வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாவே வேல் குத்தி இருக்காங்க. அப்படி இருந்தா அவங்களுக்கு என்னமா சாமி வருது தெரியுமா? பார்க்க பார்க்க நமக்கே புல்லரிக்குது உடம்புலாம். அவ்வளோ அழகா வருது சாமி. அந்த நெருப்புல அவ்வளவு அழகா இறங்கியும் போறாங்க. எல்லாமே குட்டி குட்டியா சின்ன சின்ன பசங்க எல்லாம் பூ முடிக்கிறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இறங்கி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லேடிஸ் எல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லேடிஸ் எல்லாம் இறங்கி வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்தோம். நான் வரும்போது உங்களுக்கு அவ்வளவா கிளாரிட்டியா இருக்காது, ஏன்னா என் நாத்தனார் பொண்ணு இந்த சைடு பூந்து உள்ளுக்குள்ள பூந்து இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தா. நான் வரும்போது மட்டும் நான் வந்துட்டேன் அப்படிங்கறதுனால குழந்தை கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டா, அதனால அவ்வளவு கிளாரிட்டி இருக்காது. இந்த கூட்டத்துல நான் எங்க இருக்கேன்னு பாருங்களேன், இதுலதான் நான் இருப்பேன். அது வந்துட்டேன் பாருங்க. அதுக்கப்புறமா தான் என் நாத்தனார் வந்தாங்க. இதையே எங்க நாத்தனார் பொண்ணு அவ்வளவு கிளாரிட்டியா எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் உள்ள பூந்து, ஏன்னா நாங்க வர போறோம்னு சொல்லிட்டு குழந்தை வெளியே வந்துட்டா. அதுக்கப்புறமா தான் உள்ள போயிட்டு எடுத்தா. அதுக்கப்புறம் வானவெடிக்கெல்லாம் செமையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் கால் ஒன்றும் ஆகல, நல்லாவே இருக்கு. 11 நாள் விரதம் இருந்ததுக்கான பலன் நானும் என் நாத்தனாரும் நல்லபடியா பூ மிதிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்க மாமியார் எங்களை கோவில் கூட்டு போயிட்டு உள்ள காப்பு கழட்டிட்டு மாலையை கழட்டினாங்க. அவங்க தான் எல்லா ப்ரொசீஜரும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்ச நேரம் பூ மிதிச்சதுக்கு அப்புறம் உட்கார வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க நல்லபடியா பூ மிதிக்கணும்னு நினைச்ச எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.